ஒரு 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 3 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோயும் மருந்தும் வருமுன் காப்பும் தமிழர் மருத்துவம் தலைக்குள் ஓர் உலகம் எச்சம். நோயும் மருந்தும் இது ஒரு நீலகேசி பாடல். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய். பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்வதற்கு உரிய திரியோக மருந்து இவை. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்ப முற்றே. இந்த பாட்டு நீலகேசி பாடல். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை அது யார் வினவினாலும் 3 வகைப்படும். மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை. அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3: நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். பொருள்: தீர்வன நீங்குபவை, உவசமம் அடங்கியிருத்தல், நிழல் இகழும் ஒளி பொருந்திய, பேர்தற்கு அகற்றுவதற்கு, திரியோக மருந்து 3 யோக மருந்து, தெளிவு, நற்காட்சி, திறத்தன தன்மையுடையன, கூற்றவா பிரிவுகளாக, பூனாய் அணிகலன்களை அணிந்தவளை, பிணி துன்பம், ஓர்தல் நல்லறிவு, பிறவார் பிறக்க மாட்டார். தீர்வன நீங்குபவை, உவசமம் அடங்கி இருத்தல், நிழல் இகழும் ஒளி பொருந்திய, பேர்தற்கு அகற்றுவதற்கு, திரியோக மருந்து 3 யோக மருந்து, தெளிவு, நற்காட்சி, திறத்தன தன்மையுடையன, கூற்றவா பிரிவுகளாக, பூனாய் அணிகலன்களை அணிந்தவளை, பிணி துன்பம், ஓர்தல் நல்லறிவு, பிறவார் பிறக்க மாட்டார். நூல்வழி. ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. சமயம் சமண சமயம். நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்கள் உண்டு. ஐஞ்சிறு காப்பியங்கள் எல்லாமே என்ன சமயம்தான்? சமண சமயம்தான். சருக்கங்கள் 10. நூலின் வகை இது ஒரு தருக்க நூல். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பாடப்பகுதி தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள். மதிப்பீடு. உடல் நலம் என்பது நோய் இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவை உண்டார், இவை கூட்டல் உண்டார், தாம் கூட்டல் இனி, தாமினி. வருமுன் காப்போம். கவிமணி தேசிக விநாயகனார். உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவர். உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடம் செல்வம் இனிய வாழ்வு தராது. சுத்தம் நிறைந்துள்ள இடத்தில் சுகம் உண்டு. நாள்தோறும் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்வை பெறலாம். காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர யமனும் அணுக மாட்டார். வருமுன் காப்போம். இதில் எழுதியது யாரு? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பாம். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பாம். மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயதும் தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. கவிமணி தேசிக விநாயகனார். கூளை குடித்தாலும் குளித்த பிறகே குடிக்க வேண்டும். நீ வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும். அதிகம் உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்று, நல்ல குடிநீர், நன்கு பசித்த பின் உண்பது நோய் அணுகாமல் நம்மை காப்பாற்றும், 100 ஆண்டு வாழ வைக்கும். நூல்வழி. கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் குமரி மாவட்டம் தேரூர். பணி ஆசிரியர் பணி 36 ஆண்டுகள். கவிதை நூல்கள்: ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை. அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் உமர் கய்யாம். நம் பாடப்பகுதி மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல். அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் உமர் கய்யாம். மதிப்பீடு. காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும். தமிழர் மருத்துவம். கு. சிவராமனுடன் நேர்காணல். உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்குவது யோகக்கலை. வாழ்வியல் நோய்கள்: சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு. தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள் சித்தர்கள். தாவரங்கள் அல்லாமல் முன்னோர்கள் பயன்படுத்திய வேறு சித்த மருந்துகள்: உலோகம், பாஷாணம். உணவின் நீட்சியாக இருப்பது மருந்து. சித்த மருத்துவத்தில் லேகியம், சூரணம். நோய் நாடி நோய் முதல் நாடி. திருக்குறள்.
தினமும் 45 நிமிடங்கள் 45 நிமிடத்தில் 3 மணி நேரம் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சுப்பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல். மதிப்பீடு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையல் அறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரமாகும். வேர், தலை ஆகியவற்றால் குணமடையாத சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் பயன்படுத்தினர். நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள்: சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். தலைக்குள் ஓர் உலகம். இது எழுதினது சுஜாதா. இந்த உலகத்திலேயே மிகவும் சிக்கலான அடர்த்தியான பொருள் மனித மூளை. மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். நியூரான்கள் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள். புத்திசாலித்தனம், படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன் உணர்விற்கு காரணம் நியூரான்களின் வலைப்பின்னல். மூளை முதுகுத்தண்டிலிருந்து உருவாகிறது. மூளை காணப்படுவது முட்டைக்கோஸ் இலைகள் அல்லது வெங்காயம் போல. மூளையின் 3 பிரிவுகள்: உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ள இடம் முன்மூளை. நம் உடல் அசைவு, உணர்ச்சிகளின் வளர்ச்சியினை கட்டுப்படுத்துவது சிறுமூளை. மூளையின் பசி என்பது உயிர்வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவை. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவை. மூளை நம் உடலின் எடையில் 1/50 பங்கு, அதாவது 50ல் 1 பங்கு. மூளை குருதி, உயிர்வளி ஆகியவற்றில் 5ல் 1 பாகத்தை அபகரித்து கொள்கிறது. மூளை குருதி, உயிர்வளி ஆகியவற்றில் 5ல் 1 பாகத்தை அபகரித்து கொள்கிறது. மூளைக்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னிச்சையான செயல்களுக்கு பயன்படுவது முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள். அதாவது இருமல், தும்மல் அந்த மாதிரிக்கெல்லாம் எது தேவைப்படுது அப்படின்னா முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள். வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் மூளையின் வலப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன. பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுவது மூளையின் இடது பாதி. மூளையின் இடது பாதி அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது. நமது மொழி என்பது இடது பகுதியே. நம் மொழி என்பது இடது பகுதியே. வடிவங்களை உணர்வது மூளையின் வலது பாதியால். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது இதெல்லாம் வலது பாதி. வலது பாதி சரியில்லை என்றால் வீட்டிற்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம். நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாள்பவர்கள் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள். பட்டய கணக்கர்கள், கணக்காசிரியர்கள், இந்திய ஆட்சிப்பணிக்கு படித்தவர்கள் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவது உணர்ச்சிகள். மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் ஒப்பிடுவர். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். 3 லட்சம் கனவுகள் காண்கின்றான். 20 வருடம் தூங்குறான், 3 லட்சம் கனவுகள் காண்கின்றான். நினைவு போல தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலை. அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திரும்ப வைப்பது போன்றது கனவு. இலக்கண விதிப்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனித்திறமை. வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திருப்புவது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை பார்த்து கொள்வது மூளை. ஏப்பம், இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கு மூளைக்கு பதில் முதுகெலும்பு இருந்தாலே போதும். மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என சிலர் கருதுகின்றனர். நூல்வெளி சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். முக்கிய பங்கு மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணி. சுஜாதா எழுதிய நூல்கள்: ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், மீண்டும் ஜீனோ, என் இனிய எந்திரா. சுஜாதா எழுதிய நூல்கள்: ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், மீண்டும் ஜீனோ, என் இனிய எந்திரா. இதை எப்படி ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகளில் மீண்டும் ஜீனோ என் இனிய எந்திராவாக வந்தாள். சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகளில் மீண்டும் ஜீனோ என் இனிய எந்திராவாக வந்தாள். நம் பாடப்பகுதி தலைமைச் செயலகம் என்ற நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.